ராங்க வெண்ணிலா உன்னை விஜய் வந்து இங்கே பாரு வெண்ணிலா உண்மையிலே எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு நம்புன்றாரு. நான் நம்ப மாட்டேன், நீ போய் சொல்கிறீங்க அப்படி சொன்னாலும் வேணா பாரு சொல்லிட்டு ஃபோட்டோ காட்டுறாரு. அதை பார்த்துட்டு பார்த்தல எனக்கும் காவேரிக்கும் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, என் ஒய்ஃப் பேர் காவேரி, நானும் அவளும் நல்லா தான் இருக்கோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ப்ளீஸ் சொன்னால் நீ நம்பு. சரி உங்கள் ஒய்ஃபா காவேரியா அப்படி சொல்லிட்டு ஒன்றும் புரியல அவங்களுக்கு. நீ போய் சொல்கிற விஜய், என்னை ஏமாத்தினக்க விஜய், எதுக்காக இப்படிலாம் பண்ண அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. அவங்களாம் தாங்கிக்கவே முடியல. உடனே வந்து இங்கே பாரு வெண்ணிலா, நீ வந்து என்னை வெறுத்துட்டு போயிட்டேன்னு நினச்சேன், அதனால தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ப்ளீஸ் தயவுசெய்து நம்ப. இங்கே பாரு நீயும் நானும் எக்காரனை கொண்டு சேர முடியாது, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அதே மாதிரி உன்னை நான் விட மாட்டேன், எக்கா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன், உனக்கு ஒரு நல்ல லைஃப்பை வந்து ஏற்படுத்துறதுக்கான வழியை வந்து நான் பண்ணுவேன், நீ கவலைப்படாத வெண்ணிலா அப்படி சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அதெல்லாம் என்னால் முடியாது, என்னால் தாங்க முடியாது, நீ இல்லாமல் ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது விஜய், நீ தான் வாழ்க்கைன்னு இருந்தேன்னு விஜய், எனக்கு ஏன் விஜய் துரோகம் பண்ண, உனக்கு எப்படி வந்து கல்யாணம் உனக்கு பண்ணிக்க ஒரு மனசு தோணுது, என்னை மறந்துட்டு வேற ஒரு பொண்ணை எப்படி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. ப்ளீஸ் வெண்ணிலா தயவு செய்து என்னை புரிஞ்சுக்கோ அப்படி சொல்லிட்டு இருக்காரு. என்னால் முடியாது, இதை என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி அழறாங்க. அப்படியே மயக்கடிச்சு விழுந்துடுறாங்க. உடனே வந்து அந்த நர்ஸ் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன நடக்குது இங்கே விஜய், இந்த பொண்ணுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டல, இதுக்கப்புறமாவும் இந்த பொண்ணுக்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காது, எப்படி அந்த பொண்ணுக்கிட்ட பேசி இந்த வீட்டை விட்டு அனுப்ப வெளியே பாரு அப்படி சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. உன்னை தாத்தா வந்து சரிப்பா இப்போ தான் உண்மையை சொல்லிட்டேல, அந்த பொண்ணுக்கிட்ட பொறுமையாக சொல்லி புரிய வச்சு அந்த பொண்ணை அனுப்பிடலாம் அப்படி சொல்கிறாரு. ஆமாம் தாத்தா, உன்னிட்டே நான் அதுக்கான வேலையை பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காரு. சரிப்பா காவேரி பார்க்க போகணும் நீ என்ன ஆச்சு அப்படின்னு. ஆமாம் தாத்தா, ஐயோ நான் போகணும் தாத்தா, டைம் ஆயிடுச்சு தாத்தா அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. சரிப்பா என்ன விஷயம்னு கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே விஜய் வந்து யோசிச்சுட்டே போகிறாரு. காவேரி கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிடணும், இந்த மாதிரி வெண்ணிலா கிட்ட நான் உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டேன், வெண்ணிலா வந்து எல்லா உண்மையும் நான் வெண்ணிலா கிட்ட இப்போ தான் சொன்னேன் அப்படி சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லணும். காவேரி ரொம்ப சந்தோஷப்படுவா, சீக்கிரமாகவே வெண்ணிலாவை இங்கேருந்து வந்து அமுச்சு வச்சிடணும், அப்போ தான் காவேரி வீட்டுக்கு வருவா. சொல்ல முடியாது, காவேரி இந்த விஷயம் கேள்விப்பட்டு கூட உடனே கூட வீட்டுக்கு வரலாம், அதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லிட்டு விஜய் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க யோசிக்கிறாங்க ராகினி. விஜய் வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு, ஆனால் வந்து வெண்ணிலா இதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, ஏற்றுக்கக்கூடாது, எப்படியாவது வெண்ணிலா கிட்டே பேசி வந்து விஜய்க்கும் காவேரிக்கும் நடந்தது வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், சீக்கிரம் விஜய் காவேரி பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி வெண்ணிலாவை ஏற்றி வேணும், அப்போ தான் வெண்ணிலா இன்னும் பிரச்சனை பண்ணுவா, வெண்ணிலா பிரச்சனை பண்ணதானே நம்ம காவேரி வந்து சந்தோஷம் இல்லாமல் இருப்பா, காவேரியோட சந்தோஷத்தை கெடுக்கிறதுல நம்மளோட வேலை அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எங்கே வந்து காவேரி வந்து காத்துக்கிட்டே இருக்காங்க. விஜய் வந்தோடனே எல்லா உண்மையும் சொல்லிடணும் விஜய் கிட்ட, நீங்கள் அப்பாவாக போகிறீங்க விஜய் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் முடிய நான் காத்துட்ருக்கேன், ஆனால் விஜய் வரவே வரலையே, அப்போது விஜய் வரமாட்டாரா, என்ன நடந்திருக்கும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் விஜய் வந்து ஃபோனை எடுக்கலை. என்ன இவர் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாரு, இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி வருவாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அவங்க அம்மா கிட்டேருந்து கால் வருது. அந்த கால் எடுத்து பேசுகிறாங்க. உடனே வீட்டுக்கு வாடி அப்படின்றாங்க. என்னம்மா நான் கோயிலில் தான் இருக்க, வந்துடுறேம்மா, எவ்வளோ நேரம் ஆச்சு நீ போய் ஏதோ ஃப்ரெண்டை பார்க்க சொல்லிட்டு போகிறேன்னு சொன்னேன், இப்போ கோயிலில் இருக்கன்ற, இல்லைம்மா நான் வந்துடுறேன், இப்போ வரப்போறியா இப்போ இல்லையா வீட்டுக்கு, முதல்ல கிளம்பி வா அப்படின்னோன்னே இந்த அம்மா வேறு விஜய் வேறு வரலையே, சரி வீட்டுக்கு போகலாம், அங்கே போய் விஜய் பார்த்துக்கலாம், வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு காவேரி வந்து கிளம்புறாங்க. காவேரி கிளம்புறதுக்கும் விஜய் வந்து வர்றதுக்கும் சரியாக இருக்குது. காவேரி கிளம்பி போயிடுறாங்க. விஜய் இந்த சைடு வந்து இறங்குறாரு. இறங்கணும்னு விஜய் கோயிலில் ஃபுல்லாகவே வந்து போய் ஓடி போய் பார்க்குறாரு.